இரட்சகராயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த வாரத்தில் ஏசாயா 35:4-5 வசனங்களை வாசித்து தியானித்தோம். அதே வசனத்தின் இன்னொரு பகுதியை நாம் தியானிப்பது நமக்கு நலமாயிருக்கும். இயேசு வந்து உங்களை ரட்சிப்பார். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், இயேசு வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்ட வசனத்தை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் ஒரு சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே இயேசு கப்பர்நகூம் என்று சொல்லுகிற பட்டணத்திற்குள்ளே பிரவேசித்த பொழுது 100க்கு அதிபதியாயிருக்கிற ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை குணமாக்குவேன், நான் வந்து அவனை குணமாக்குவேன். தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட வசனம் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா 35:4-5 அவர் வந்து உங்களை சுகமாக்குவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார், அவர் வந்து உங்களை விடுதலையாக்குவார், அவர் வந்து உங்கள் கண்ணீரை துடைப்பார் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனத்தின்படியே இங்கே வாசிக்கிறோம். இயேசு சொல்கிறார், நான் வந்து உன்னை குணமாக்குவேன், நான் வந்து உன் வேலைக்காரனை சுகப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். 100க்கு அதிபதியாயிருக்கிற ஒரு மனிதன், 100 பேருக்கு அதிபதியாய் காணப்படுகிற ஒரு மனிதன், தன்னுடைய வேலைக்காரன், தன்னுடைய வீட்டிலே வேலை செய்கிற ஒரு மனிதன் கொடிய வியாதியினாலே வேதனைப்படுகிறதை கண்டு திமிர்வாதக்காரனாக இருக்கிற தன்னுடைய வேலைக்காரனுடைய நிலைமையை பார்த்து அவனுக்கு கவலை உண்டாயிற்று. அவனுடைய இருதயம் மனம் பதறினது. எனக்கு அன்பாயிருக்கிற என் வேலைக்காரன், எனக்கு கீழ்ப்படுகிற என்னுடைய வேலைக்காரன், ஒரு வேலைக்காரனுக்காக ஒரு அதிபதி இந்த அளவுக்கு கரிசனையாய் இருப்பானால், இந்த அளவுக்கு அவருடைய இருதயம் கவலையோடு கூட காணப்படுமானால், அந்த வேலைக்காரன் 100க்கு அதிபதியாயிருக்கிற மனிதனுக்காக எவ்வளவு விசுவாசத்தோடு வேலை செய்திருப்பான், எவ்வளவு விசுவாசத்தோடு கூட காணப்பட்டிருப்பான். எல்லாவற்றிலையும் கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டிருப்பான். இந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் செய்த அந்த எல்லா காரியங்களை நினைத்து கவலைப்படுகிறான். எவ்வளவாய் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான், இன்றைக்கு வியாதியோடு இருக்கிறானே, இன்றைக்கு திமிர்வாதம் பிடித்தவனாய் இருக்கிறானே என்று சொல்லி கவலைப்பட்டு எப்படியாயினும் அவன் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருதயத்திலே எண்ணினான். இருதயத்திலே அவனுடைய மனம் பதறினதாய் காணப்பட்டது. எப்படியாயினும் எங்கே சென்றாகிலும் என் வேலைக்காரன் எனக்கு வேண்டும், என் வேலைக்காரனை இழப்பதற்கு நான் முடியாது என்று சொல்லுகிற நிலைமைக்குள் வந்துவிட்டான். ஆகவே தான் இந்த 100க்கு அதிபதி எத்தனையோ மருத்துவர்களை பார்த்திருக்க முடியும். அவனுக்கு இருக்கிற அதிகாரத்தினால் எத்தனையோ வைத்தியர்களை கொண்டு வந்து இந்த வேதனைக்கு பரிகாரத்தை செய்திருக்க முடியும், செய்திருப்பான். ஆனால் எல்லாம் இழந்த நிலைமையில், எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையிலே அந்த 100க்கு அதிபதி யோசிக்கிறான், எங்கே போனால் விடுதலை கிடைக்கும், யாரிடத்திலே போனால் ஒரு விடுதலை உண்டாயிருக்கும் என்று சொல்லி நினைக்கிற பொழுது
இயேசு என்று சொல்லுகிற ஒருவர் வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே 100க்கு அதிபதி இயேசுவுக்கு நேராக ஓடுகிறான். இயேசுவின் சமூகத்தில் விழுகிறான். ஆண்டவரே, என் வேலைக்காரன் மிகுந்த கொடிய வேதனைப்படுகிறான், திமிர்வாதக்காரனாய் இருக்கிறான். நீர் வந்து ஏதாயிலும் செய்து அவன் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறான். இயேசு அந்த 100க்கு அதிபதியுடைய இருதயத்தை கண்டார். ஒரு வேலைக்காரனுக்காக இவ்வளவு பரிதாபப்படுவானால், இந்த உலகத்தின் பிரகாரமாக ஒரு வேலைக்காரனுக்காக இவ்வளவு கரிசனையோடு கூட காணப்படுவானால், இந்த 100க்கு அதிபதியை பார்க்கிலும் இயேசுவாயிருக்கிற நான் எவ்வளவாய் கரிசனை உள்ளவனாயிருப்பேன், எவ்வளவாய் அன்பு நிறைந்தவராய் காணப்படுவேன், எவ்வளவு இரக்கமுள்ளவராய் இருக்க முடியும் என்று சொல்லி தன்னுடைய இரக்கத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். நீ போ, நான் வந்து சுகப்படுத்துவேன். இயேசு வந்து சுகப்படுத்துவேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன் வீட்டிற்கு வரட்டும், நான் உன் வீட்டிற்கு வந்து உன் வேலைக்காரனை சுகப்படுத்தட்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லுகிறான். அதற்கு 100க்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே, அப்படி அல்ல, என் வீட்டிற்குள் பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, அதற்கு நான் தகுதி அல்ல. சொல்லுகிறது யார்? 100க்கு அதிபதி, செல்வாக்கு நிறைந்த ஒரு மனிதன், ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு மனிதன், அதிகாரம் நிறைந்த ஒரு மனிதன். வா என்று சொல்வதற்கு 1000 பேர் உண்டு, போ என்று சொல்வதற்கு 1000 பேர் உண்டு, இதை செய் என்று சொல்வதற்கு அநேகர் உண்டு. இந்த நிலைமையில இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, இல்லை, நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் தகுதி அல்ல, நீ வீட்டிற்குள்ளே வந்து என் வேலைக்காரனை சுகப்படுத்துவதற்கு எந்த விதத்திலும் நான் தகுதி அல்ல என்று சொல்லி இயேசுவின் பாதத்திலே வருகிறான். அவன் அதிகாரத்தை வைத்திருந்தோம், தகுதி இல்லை. அதிகாரம் இருக்கிறது, நீர் என்னுடைய வீட்டிற்குள் வருவதற்கு தகுதி அல்ல. அப்படியானால் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அதிகாரமுள்ளவனாயிருந்தாலும் இயேசுவுக்கு முன்பதாக குப்பை என்று சொல்லி நினைத்திருக்கிறான். செல்வம் இருந்த பொழுதும் இயேசுவுக்கு முன்பதாக எல்லாம் குப்பை என்று சொல்லி அறிந்திருக்கிறான். ஆகவே தன் இயேசுவின் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நான் தகுதி அல்ல, நீர் மகா பரிசுத்தமுள்ள ஒரு தேவன், வானத்தை பூமி உண்டாக்கின தெய்வம், எல்லாவற்றையும் வார்த்தையினாலே உருவாக்கின தெய்வம். ஆண்டவரே, நான் தகுதி அல்ல. ஆண்டவரே, என்னுடைய வீட்டிற்குள்ளே நீர் வருவதற்கு தகுதி இல்லை. ஆண்டவரே, என்னை மன்னித்துக் கொள்ளும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவரே, அவருடைய விசுவாசத்தை பாருங்கள், அவருடைய நம்பிக்கையை பாருங்கள். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை விடுதலை உள்ளதல்லவா? உம்முடைய வார்த்தை கண்ணீரை துடைக்கிற வார்த்தை அல்லவா? உம்முடைய வார்த்தை ரட்சிக்கிற ஒரு வார்த்தை அல்லவா? ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுகம் அடைந்திருப்பான். எனக்கு விசுவாசம் உண்டு ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ வைத்தியர்களுக்கு முன்பதாக சென்று நம்பிக்கை கிடைக்கும் என்று சொல்லுகிற நிலைமையில் நான் அலைந்தேன். ஆனால் நான் இப்பொழுது விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுகம் அடைவான். என் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது, விசுவாசத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி ஆண்டவர் அங்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். திமிர்வாதக்காரனுடைய வியாதியை சுகப்படுத்துகிறார். 100க்கு அதிபதியினுடைய பயத்தை நீக்குகிறார். 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். ஒரு விடுதலையை கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்புகிறார். இயேசு வந்து சுகமாக்கின ஆண்டவர் என்று அறிந்திருந்தாலும் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிற ஆண்டவர்
நம்முடைய ஆண்டவர். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, அந்த இயேசு இன்றைக்கும் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக இயேசு வந்து உங்களை சுகப்படுத்துவார். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பதாக தகுதியற்றவன் ஆண்டவரே, 100க்கு அதிபதி சொல்லுகிறது போல, ஆண்டவரே என் வீட்டிற்குள் வருவதற்கு நான் தகுதி அல்ல, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே என்று சொன்னது போல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ யாராக இருந்தாலும் சரி, இயேசுவின் பாதத்தில் விழுவோம். ஆண்டவரே, நீர் வந்து என்னை சுகப்படுத்தும், நீர் வந்து என்னுடைய கண்ணீரை துடைத்தருளும், நீர் வந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரும், என் வியாதியை சுகப்படுத்தும். ஆண்டவரே, வியாதியினால் பாதிக்கப்பட்டு மரண படுக்கைக்கு நேராக வந்து விட்டேன். ஆண்டவரே, நான் மரணத்திற்கு சமீபமாய் வந்து விட்டேன். எனக்கு இனி ஒரு விடுதலை இந்த உலகத்தில் இல்லை. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேன். எல்லாராலும் முடியாது என்று சொல்லுகிற நிலைமையில நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன். இயேசுவே, நீர் வாரும், என்னை சுகப்படுத்தும் என்று சொல்லி இப்பொழுது நீங்கள் கேட்பீர்களானால், இயேசு வந்து உங்களை சுகப்படுத்துவார். அல்லது இயேசு கர்த்தருடைய வார்த்தையினாலே இப்பொழுது சுகப்படுத்துகிற ஆண்டவராய் வெளிப்படுத்துவார். விசுவாசிக்கிறீர்களோ? விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். அவன் சொல்லுகிறான், விசுவாசத்தோடு ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, அந்த வார்த்தை விடுதலை உள்ளது. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையாய் திரும்பி வருவதில்லை. அவர் செய்து முடிக்கிற காரியத்தை முடித்து என்னிடத்தில் திரும்பி வரும் என்று சொன்னார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. இயேசு வந்து ரட்சிப்பார் என்று சொன்ன வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும், என் வியாதி படுக்கையை மாற்றும் என்று சொல்லுங்கள். இப்பொழுது கர்த்தர் வந்து சுகப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாமா? விசுவாசத்தோடு கூட, ஆண்டவரே நீர் வாரும் ஐயா, ஆண்டவரே நீர் வாரும், என் வியாதி படுக்கைக்கு அருகில நீர் வாரும் ஆண்டவரே, நீர் என்னை தொடும் ஆண்டவரே, இயேசுவே நீர் என்னை தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. விசுவாசிக்க கூடுமானால் ஆண்டவரே, இப்பொழுது கேட்டு கொண்டிருக்கிற உம்முடைய வார்த்தை, இயேசு 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 என்று சொன்ன வார்த்தை இன்றைக்கு என்னை சுகப்படுத்தட்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களை சுகப்படுத்தும். இப்பொழுது இயேசு இந்த வார்த்தை இப்பொழுது உங்களை சுகப்படுத்தும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவானவர் திமிர்வாதக்காரனை பார்த்து நான் வந்து சுகப்படுத்துவேன் என்று சொன்னீர் அல்லவா? வேலைக்காரன் பதிலாய் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமடைவான் என்று சொன்னார் அல்லவா? அப்படியே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய படுக்கை அறைக்குள்ளாய் வருவீராக. வியாதிப்பட்ட சரீரத்திற்கு அருகில வருவீராக. வியாதிப்பட்ட சரீரத்தை தொடுவீராக. அல்லது இயேசு இந்த வார்த்தை புறப்பட்டு சொல்லட்டும், இயேசு இந்த வார்த்தை புறப்பட்டு சொல்லட்டும். இப்பொழுது இயேசு என்ற நாமத்தினாலே இயேசு இந்த வார்த்தையை அனுப்பி ஜெபிக்கிறேன் ஐயா. வியாதி படுக்கைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அவர் வந்து சுகப்படுத்துவார் என்று சொன்ன வசனத்தின்படி இப்பொழுது ஒவ்வொரு வியாதிகளையும் கர்த்தர் சுகப்படுத்துவீராக. ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற சகல வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது சுகப்படுத்துவதாக. கண்ணீரை துடைப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிற வார்த்தையின்படியே இப்பொழுது வியாதிப்பட்ட ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்து வியாதி படுக்கைகளை மாற்றி கர்த்தர் சந்தோஷப்படுத்துவீராக. சமாதானத்தை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே நீர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் வந்து விடுதலையாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் வந்து சுகப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையை அற்புதத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.